தஞ்சையில் உரிய ஆவணங்களின்றி இயக்கப்பட்டு வந்த 25 ஆட்டோக்கள் போக்குவரத்து போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இது தொடர்பான கூடுதல் தகவலை வழங்க இணைக்கிறார் எமது செய்தியாளர் சையத் மௌலானா. சையத் மௌலானா, வணக்கம். இந்த பறிமுதல் நடவடிக்கையின் பின்னணி என்ன, விரிவாக பதிவு பண்ணுங்க. தஞ்சையில் நேற்று பள்ளியில் இருந்து வீட்டிற்கு அழைத்து செல்லப்பட்ட 4ஆம் வகுப்பு மாணவன், பள்ளி மாணவன் ஆட்டோவில் இருந்து தவறி விழுந்த சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். இந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் இந்த சம்பவத்தை அடுத்து தஞ்சை மாநகர பகுதியில் ஓடக்கூடிய ஆட்டோக்களை போக்குவரத்து காவல் ஆய்வாளர் தலைமையில் ஹரிச்சந்திரன் தலைமையில் காவலர்கள் ஆய்வு செய்தனர். அப்போது தஞ்சை பெரிய கோவில் அருகே வரக்கூடிய ஆட்டோக்களை அனைத்தையும் நிறுத்தப்பட்டு சோதனை மேற்கொண்டனர். இதில் 25 ஆட்டோக்களில் உரிய ஆர்சி புக், உரிய லைசன்ஸ், ஓட்டுநர் உரிமம் இன்றி ஓட்டி ஆட்டோக்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. தொடர்ச்சியாக அந்த ஆட்டோக்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர் காவல் நிலையத்துக்கு எடுத்து சென்றனர். அங்கு தற்போது விசாரணை எடுத்து வருகின்றனர். உரிய ஆவணம் இருந்தால் மட்டும்தான் அந்த ஆட்டோக்கள் வழங்கப்படும். இல்லை என்றால் அந்த ஆட்டோவின் உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்வது தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக இந்த ஆட்டோக்கள் தஞ்சை மாநகர பகுதியில் தற்போது ஆய்வு என்பது நடைபெற்று வருகிறது. நன்றி சையத் மௌலானா, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.